அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ராமாயணத்தில் ஒரு பகுதியான உச்ச உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். சீதா பிராட்டியை திருமணம் செய்தவுடன் ராமர் கூறுவார், சீதா, இப்பிறவியில் இரு மாந்தரை என் சிந்தையாலும் தொடேன் என கூறி ஒருவருக்கு ஒருத்தி என்றபடி வாழ்ந்து காட்டி அறத்தை உலகிற்கு கற்பித்தார். கொடுத்த வாக்கின்படி இரு வரங்களை கைகேயிக்கு தந்து வாக்கை காப்பாற்ற வேண்டும் என அறத்தை கடைபிடித்தார் தசரதர். கோசலையும் சுமித்ரையும் கணவரின் கட்டளை இது என ஏற்று அறத்தின் பக்கம் நின்றார்கள். லட்சுமணன் பலா அதிபலா என்ற இரு மந்திரங்களை கற்று உண்ணாமல் உறங்காமல் தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய அறத்தின்படி நின்றார். தசரதர் முன்னாளில் செய்த உதவிக்கு நன்றி கடனாக ஜடாயு ராம லட்சுமணருக்கு உதவி செய்தார். இந்த உதவிக்கு நன்றி கடனாக ஜடாயுவிற்கு நீர்க்கடன் செய்து அறம் செய்தார் ராமபிரான். 14 ஆண்டுகள் வனவாசம் என்ற ஆணையை மீறாமல் சுக்ரீவனின் நகரத்திற்கு செல்லாமல் சுக்ரீவன் பட்டாபிஷேகத்திற்கு லட்சுமணரை அனுப்பி அறம் காத்தார் ராமர். விபீஷ்ணரும் அண்ணனின் வழி அறம் ஆகாது என்று உணர்ந்து அனைவரையும் விட்டு விலகி ஸ்ரீ ராமபிரானிடம் அடைக்கலம் ஆகி அறத்தின் பக்கம் நின்றார். தன் பெரியப்பாதான் மன்னர் என்றாலும் அவர் செல்லும் வழி தவறானது என்று அன்னை சீதா பிராட்டிக்கு துணை புரிந்து அறம் செய்தாள் அன்னை திரிசடை. கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்ற அறத்தின்படி ராவணனை இன்று போய் நாளை வா என உரைத்தார். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். எனவே நாமும் அறவழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.